அமெரிக்க நாட்டில் வாழும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யூனியன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா என்ற அமைப்பானது உங்கள் அனைவருக்கும் தவக்கால சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதிலே அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய வெள்ளி ஆகிய இன்று உங்களுக்கு ஒரு 5 மணித்துளிகளுக்கு தவக்கால சிந்தனையை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி பெரிய வெள்ளியாகும்? தன்னை படைத்தவரையே கொலை செய்த இந்த நாள் சிறுமைப்படுத்தப்பட்ட வெள்ளி அல்லவா? எனவே சிறிய வெள்ளி என்றல்லவா அழைக்க வேண்டும். அதே போல் ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே எப்படி இது ஆகும்? இது ஒரு பேட் ஃப்ரைடே அல்லவா? உலக மீட்பரையே அவருடைய வாழ்வுக்கு முடிவு கட்டிய நாள் அல்லவா இந்த நாள் என்ற கேள்விகள்லாம் நம் மனதிலே எழுகின்றன. இருப்பினும் இது பெரிய வெள்ளிதான், குட் ஃப்ரைடே தான். காரணம் என்ன என்றால், இந்த நாளில் நமக்கு மீட்பு வழங்கப்பட்டது. அதனால்தான் இன்றைய திருச்சிலுவை சடங்கிலே குருவானவர் திருச்சிலுவையை தூக்கி பிடித்து, திருச்சிலுவை மரம் இதோ, இதிலே தான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் என்று பாடுகிறார். எனவே சிலுவை வழி உலகிற்கு மீட்பு வந்தார். அதனைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு அழகான ஒரு சில ஆங்கில வரிகள். Jesus had no servants, yet they called him master. இயேசுவுக்கு வேலையாட்கள் இல்லை, ஆனாலும் அவரை தலைவர் என்று அவர்கள் அழைத்தார்கள். No degrees, yet they called him teacher. அவருக்கு பட்டங்கள் இல்லை, ஆனாலும் அவரை ஆசிரியர், போதகர் என்று அழைத்தார்கள். No medicine, yet they called him healer. அவரிடம் மருந்துகள் இல்லை, ஆயினும் அவரை குணமளிக்கும் மருத்துவர் என்று அழைத்தார்கள். No army, yet the kings feared him. அவர்களிடம் இராணுவம் இருந்ததில்லை, ஆனாலும் அரசர்கள் அவருக்கு பயந்தார்கள். He won no military battles, yet he conquered the world. அவர் எந்த போர்களிலும் வெற்றி பெறவில்லை, ஆனாலும் அவர் உலகையே வென்றுவிட்டவர். He committed no crime, yet they crucified him. அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனாலும் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். He was buried in a tomb, yet he lives today. அவர் ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார், ஆனால் இன்றும் வாழ்கிறார். Such a God of the world as Jesus Christ, the Lord of all. Praise him. அத்தகைய கடவுளுக்கு பணிபுரிவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து போன்ற ஒரு கடவுள் இல்லை. அனைத்திற்கும் இறைவனை போற்றுவோம். And we shall live for his name alone. His name be praised. அவருடைய திருநாமத்திற்காக நாம் வாழ்வோம். அவர் வழியில் செல்வோம். அவருடைய பெயர் போற்றப்படட்டும். இத்தகைய ஒரு கவிதை வரிகள் இயேசுவினுடைய வாழ்வின் சுருக்கத்தை முரண்பாடுகளோடு அழகாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே பெரிய வெள்ளி அன்று 7 வார்த்தைகளை உதிர்த்தார். அந்த 7 மொழிகள் யாவை என்றால், தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள். லூக்கா 23:34. 2, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:43.
3. அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய். யோவான் 19:26-27. 4. ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி. மார்க்கு 15:34, மத்தேயு 27:46. 5. தாகமாய் இருக்கிறது. யோவான் 19:28. 6. எல்லாம் நிறைவேறிற்று. யோவான் 19:30. 7. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். லூக்கா 23:46. இவ்வாறு ஆண்டவர் இயேசு 7 பொன்மொழிகளை சிலுவையில் உதிர்த்து நமக்காக உயிர் துறந்தார். இன்றைய நாளிலே இயேசுவினுடைய பாடுகளை நினைந்து அவரோடு அவருடைய பாடுகளிலே ஒன்றிப்போம். அவருடைய இறப்பின் வழியாக அவருடைய உயிர்ப்பிலே இணைவோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.